நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற வினாக்களில் இருந்து கடவுளுடன் உறவாடுவது எப்படி? கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார். அப்போது பலர் நினைப்பார்கள் அல்ல சொல்லுவார்கள், சரி இருந்துவிட்டு போகட்டுமே. அடுத்ததாக நாங்கள் சொல்லுவோம், அவர் இந்த உலகங்களை எல்லாம் படைத்து தந்திருக்கின்றார். சரி, படைத்து விட்டு போகட்டும், அதற்கு நமக்கு என்ன என்ற கேள்வி வரும். இவ்வாறு இருக்கின்ற கடவுள், உலகங்களையெல்லாம் படைத்திருக்கின்ற கடவுள் நம்மை நேசிக்கின்றார், நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கின்றார், நம்மீது அன்பு உள்ளவர்களாக இருக்கின்றார். கடவுள் எங்கள் மீது கொண்ட அன்பு அளவற்றது, கட்டுப்பாடுகளற்றது. அந்த அளவற்ற அளப்பரிய அன்பை, கட்டுப்பாடுகளற்ற அன்பை நாங்கள் அருள் என்று சொல்லுகின்றோம். இப்பொழுது கடவுளை பற்றி எமக்கம் அக்கறை வருகின்றது. அவ்வளவு அன்புள்ளவரா, எம்மீது அவ்வளவு அக்கறை உள்ளவரா? ஆம். அப்போது நாமும் அவர்களை அன்பு செய்ய விரும்புகின்றோம். கடவுள் மீது மக்கள் காட்டும் அன்பு பக்தி என்று சொல்லுகின்றோம். இந்த அன்பு இருந்தாலும் பலருக்கு அந்த அன்பை வெளிக்காட்டுவது எப்படி என்று தெரியாமல் இருக்கும். அது மனித உறவுகளிலேயே நாம் அதை பார்க்கின்றோம். அப்போது கடவுளிடம் நாங்கள் கொண்டிருக்கின்ற அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று பார்த்தால், எமது சமயத்திலே, இந்து சமயத்திலே கடவுளிடம் கொண்ட அன்பை வெளிப்படுத்தி அவருடன் உறவாடும் முறைகளாக 3 வகுத்து தந்திருக்கின்றன. ஒன்று தியானம், கடவுளை தியானி. 2வது பூசை, கடவுளை பூசிப்பது, தோத்திரம் செய்வது, துதி செய்வது. 3வது ஹோமம். பூசை, தியானம், ஹோமம் என்ற இந்த 3 வழிகளினூடாகவும் கடவுளுடன் மனிதராகிய நாம் உறவாடுகின்றோம். உலகில் உள்ள எந்த சமயங்களை எடுத்து பார்த்தாலும் இவை 3ஐயுமோ அல்லது இவற்றில் 2ஐயோ அல்லது இவற்றில் 1ஐயோ தமது வழிபாட்டு முறைகளாக கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இம்மூன்றனுள்ளும் ஹோமம் என்பதற்கு அதற்கு அனுபவமும் அறிவும் வாய்ந்த ஆச்சாரியார் அல்லது புரோகிதர் தேவை. அதற்குரிய அக்னி வளர்க்குரிய இடம் தேவை. அதற்கு பாவிக்கின்ற திரவியங்கள், பொருட்கள் தேவை. ஆகவே எல்லோருக்கும் இலகுவாக செய்யக்கூடியது அல்ல. ஆனாலும் விழாக்களிலும் விசேஷ நாட்களிலும் ஹோமம் செய்யப்படுவது வழமையாக உள்ளது. சில ஆலயங்களில் நித்திய ஹோமத்தை நடைமுறையாக கொண்டதாகவும் இருக்கின்றன. 2வதாக பூசை. பூசை என்பது ஹோமத்தை விட, தியானத்தை விட இலகுவான வழியாக இருக்கின்றது கடவுளுடன் உறவாடுவதற்கு. பூவினால் செய்வது பூசை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவுக்கு ஒரு வாயுரை என்று திருமந்திரம் கூறும். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் என்று பகவத்கீதை சொல்லுகின்றது. எனக்கு ஒரு இலையாவது, ஒரு பூவையாவது, வெறும் தண்ணீராவது தா என்று கிருஷ்ணர் பகவத்கீதையிலே இதன் மூலம் சொல்லுகின்றார். ஆகவே வீட்டிலும் ஆலயங்களிலும் இறைவனுக்கு பூசை செய்வது இறைவனுடன் உறவாடுகின்ற மிகவும் இலகுவான, எளிமையான வழியாக எமக்கு அமைகின்றது. தியானம் என்பது ஹோமம் போல அதற்குரிய புரோகிதர் மற்றும் இடம், திரவியங்கள் அத்தியாவசியமாக தேவைப்படாவிட்டாலும் ஒருமித்த மனமும் மனக்கட்டுப்பாடும் அவசியமாக அமைகின்றது. ஆகவே இறைவனுடன் மனிதன் உறவாடுகின்ற வழிவகைகளாக தியானம், பூசை, ஹோமம் என்ற 3ஐயும் இந்து சமயம் வகுத்து தந்திருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறி இன்றைய வினாவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு வினாவுடன் சந்திப்போம்.